recurrent fault bandage தலையில் ஏற்பட்ட காயங்களைச் சுற்றியும் அவயவங்கள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளைச் சுற்றியும் கட்டுவதற்கு இம்முறை பயன்படுத்தப்படும். முதலில் கட்டுத்துணி அசையாது இறுக்கமாக கட்டுவதற்கு ஒரே இடத்தின் மேல் மீண்டும் மீண்டும் சுற்றவும். பின்னர் ஒவ்வொரு தடவையும் முன்னும் பின்னுமாக மடித்து தலையை முழுமையாக மூடும் வண்ணம் கட்டுத்துணியை சுற்றவும். சில வேளைகளில் கட்டுத்துணியை இம்முறையில் சரியாக கட்டுவதற்கு 2 நபர்கள் சேர்ந்து செயற்பட வேண்டியிருக்கும். தலையின் மேற்பகுதியை முழுமையாக மூடிய பின்னர் மடிக்கப்பட்ட முனைகளின் மேலாக கட்டுத்துணியால் இறுக்கமாக சுற்றவும். இதன்போது மடிக்கப்பட்ட முனைகள் எதுவும் தவறவிடப்படாதிருப்பதை உறுதி செய்யவும். போதுமான தடவைகள் சுற்றிய பின்னர் கட்டுத்துணியின் முடிவிடத்தை வழமையான முறைகளால் முன்னைய சுற்றுடன் இணைக்கவும்.